அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சி மெட்டாவின் பார்வையை இந்தியாவை நோக்கி திருப்பி இருக்கு. அண்மையில பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றிருந்த நிலையில பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. கடலுக்கடியில 50,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு கேபிள் அமைக்கும் திட்டத்தை மெட்டா செயல்படுத்தப்பட உள்ள நிலையில இது தொடர்பான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவை உலகளாவிய டிஜிட்டல் உள்கட்டமைப்புடன் இணைக்க ப்ராஜெக்ட் வாட்டர்வர்த் என்ற மெகா திட்டத்தை மெட்டா நிறுவனம் செயல்படுத்த இருக்கு. உலகின் மிக நீளமான கடலுக்கடியில் கேபிள் அமைப்பான வாட்டர்வர்த் திட்டத்தை மெட்டா அதன் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றான இந்தியாவுக்கு கொண்டு வருது. கடலுக்கடியில மொத்தம் 50,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட உள்ள இந்த கேபிள்கள் இந்தியாவை அமெரிக்காவுடன் இணைக்கும் வகையில 5 கண்டங்களை உள்ளடக்கிய வகையில அமைக்கப்படுது. இந்தியாவை பொறுத்தவரை மெட்டாவின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றாக இருக்கும் நிலையில மெட்டா இந்தியாவில் பெரிய அளவில் முதலீடு செய்யுது. உலகின் மிக நீளமான அதிக திறன் மற்றும் தொழில்நுட்ப ரீதியா மேம்பட்ட கடலுக்கடியில் கேபிள் திட்டத்தை அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா மற்றும் உலகின் இதர நாடுகளுடன் இணைக்கும் வகையில மெட்டா திட்டமிட்டு வருது. நெட்வொர்க் உள்கட்டமைப்பு விரிவாக்கத்திற்கும் டேட்டா டிராபிக்கை குறைப்பதற்கும் மெட்டா உள்ளிட்ட பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களிடம் இருந்து அதிகரித்து வரக்கூடிய கோரிக்கைகளுக்கு மத்தியில இந்த முதலீடு செய்யப்படுவதா சொல்லப்படுது. இணையம் வழியில நாடுகளை இணைப்பதற்கும் தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்கள் வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கும் கடலுக்கடியில் கேபிள் நெட்வொர்க் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த கேபிள் திட்டம் மூலமா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வலுவான உள்கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் துறை மேம்பட்ட வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடலுக்கடியில 7,000 மீட்டர் ஆழத்துல இந்த கேபிள் அமைக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. கடல் மாசு ஏற்படாத, கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலும் இந்த திட்டம் கொண்டு வரப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆழமற்ற கடலோர பகுதி மற்றும் அதிக ஆபத்துகள் இருக்கக்கூடிய மண்டலங்கள்ல சேதத்திலிருந்து பாதுகாக்க அட்வான்ஸ் ரவுட்டிங் அண்ட் இனோவேட்டிவ் கேபிள் பரியல் டெக்னிக்ஸ் இந்த வாட்டர்வர்த் திட்டத்துல கடைபிடிக்கப்படும்னு மெட்டா நிறுவனம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைக்கப்படக்கூடிய கேபிள்களின் செலவு, பராமரிப்பு மற்றும் சரிபார்ப்பு ஆகியவை நம்பகமான இந்திய நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தா பூமியின் சுற்றளவை விட நீளமான கடலுக்கடியில் அமைக்கப்படும் மிகப்பெரிய கேபிள் திட்டமா இது பார்க்கப்படும். இந்தியாவில் டிஜிட்டல் சேவைகளுக்கான தேவை அதிகரித்து வரதால பல பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள இந்த திட்டம் நாட்டின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் அப்படின்னும் பொருளாதார ஒத்துழைப்பை வளர்ப்பதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு.